வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டி வில்லேஜ் டிவி. இங்கே உங்களுக்காக அழகான கிராமத்து கதைகள், மனதை தொடும் நீதி கதைகள், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் குடும்ப கதைகள் காத்திருக்கின்றன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி சுட்டி வில்லேஜ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள். வாங்க, இன்றைய இனிய கதைக்குள் போகலாம். பசுமையான வயல்வெளிகளுக்கு நடுவே அமைந்திருந்த அந்த பெரிய வீட்டில் காலை 6 மணிக்கே சேவல் கூவி தன் அன்றாட கடமையை தொடங்கிவிட்டது. ஆனால் வீட்டின் சமையலறையில் மாமியார் மீனாட்சி அம்மாள் மட்டும்தான் தனியாக நின்று கொண்டிருந்தார். பாத்திரங்களின் சத்தம், கொதிக்கும் டீயின் வாசனை, வெளியே ஒலிக்கும் பறவைகளின் சத்தம் என எல்லாமே வழக்கம் போலத்தான் இருந்தது. ஆனால் மீனாட்சி அம்மாளின் மனதில் மட்டும் ஒரு பெரிய அமைதியின்மை. காரணம், அந்த வீட்டில் இருக்கும் 2 மருமகள்கள், பெரிய மருமகள் காவ்யா மற்றும் சின்ன மருமகள் ரம்யா. மீனாட்சி அம்மாள் டீயை கிண்டி இறக்கி வைத்துவிட்டு மெதுவாக ஹாலுக்கு வந்தார். பெரிய மருமகள் காவ்யாவின் அறை கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே காவ்யா கட்டிலில் சாய்ந்து கொண்டு தன் ஸ்மார்ட் போனில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களை ஒவ்வொன்றாக தள்ளிக் கொண்டிருந்தாள். காவ்யாமா, கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வரியா தாயி? சமயக்கட்டுல வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சாதான் 8 மணிக்கு பெரியவன் சுந்தர் வேலைக்கு கிளம்பும் போது சாப்பாடு கட்ட முடியும் என்று மீனாட்சி அம்மாள் அன்பாக கூப்பிட்டாள். காவ்யா போனை சற்றே மறைத்து வைத்துவிட்டு முகத்தை சுளித்தபடி, ஐயோ அத்தை, நேத்து ராத்திரில இருந்து பயங்கர தலைவலி, கண்ணையே திறக்க முடியல. நீங்க கேக்குறீங்கன்னு பார்த்தா என் தலை வெடிச்சிடும் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே நறுக்கிடுங்களே என்று கூறிவிட்டு மீண்டும் போர்வைக்குள் முகத்தை புதைத்துக் கொண்டாள். மீனாட்சி அம்மாள் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு சின்ன மருமகள் ரம்யாவின் அறையை நோக்கிச் சென்றாள். ரம்யா அங்கே கண்ணாடியின் முன்னாடி நின்று தலை சீவி கொண்டிருந்தாள். ரம்யா, நீயாவது கொஞ்சம் வந்து வாசல்ல பெருக்கிட்டு கோலம் போடுறியாமா? என் இடுப்பு வேற பயங்கரமா புடிச்சிருக்கு என்றார் மாமியார். ரம்யா உடனே முகத்தில் ஒரு போலியான சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு, அட என்ன அத்தை நீங்க, எனக்கு கோலம் போடவே தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் போட்டா தெருவுல போறவன் பூரா சிரிப்பான். நீங்க போட்டா லட்சுமிகரமா அவ்வளவு அழகா இருக்குமே. உங்க அளவுக்கு எனக்கு திறமை ஏதாத்தே, நீங்களே போட்டுடுங்களே என்று ஐஸ் வைத்து நைஸாக தப்பித்தாள். தினமும் இதே கதைதான். ஒரு வேலையை சொல்லி அவர்களை செய்ய வைப்பதற்குள் மீனாட்சி அம்மாளுக்கு மூச்சு முட்டிவிடும். அதிகாரம் பண்ணி பார்த்தார், கெஞ்சி பார்த்தார், எதுவுமே வேலைக்காவே இல்லை. இவங்கள மிரட்டி வேலை வாங்க முடியாது, தந்திரத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்று மாமியார் அன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்தார். அடுத்த நாள் காலை மீனாட்சி அம்மாள் சமையலறையில் எந்த வேலையையும் தொடங்காமல் ஹாலில் இருக்கும் சாய்வு நாற்காலியில் மிகவும் சோகமாக உட்கார்ந்திருந்தார். முகம் வாடிப்போய் ஏதோ பெரிய நஷ்டம் வந்தது போல பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அறையிலிருந்து மெதுவாக வெளிவந்த காவ்யாவும் ரம்யாவும் மாமியாரின் இந்த மாற்றத்தை கவனித்தார்கள். வழக்கமாக இந்நேரம் சமையலறையில் பாத்திரங்களை உருட்டிக் கொண்டிருக்கும் மாமியார் இப்படி சும்மா உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தார்கள். காவ்யா மெதுவாக வந்து, என்னத்த, உடம்பெதுவும் சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்கீங்க என்று கேட்டாள். மீனாட்சி அம்மாள் நிமிர்ந்து பார்த்து குரலை இன்னும் தழுதழுக்க வைத்துக்கொண்டு பேசத் தொடங்கினார். ஒண்ணுமில்ல காவ்யா, காலையில பக்கத்து வீட்டு கமலா அத்தை வந்திருந்தா. அவ தன்ன மருமகளை பத்தி ஒரே பெருமையா பேசிட்டு போறா. அவ பெரிய மருமகள் வைக்கிற ரசமும் காரக்குழம்பும் மாதிரி இந்த ஊர்ல யாராலையும் வைக்க முடியாதாம். அத ஊர் பூரா சொல்லி பெருமைப்பட்டுக்கிறா. எனக்கு அத கேட்ட உடனே வயிறெல்லாம் எரியுதுடி என்றார். காவ்யாவுக்கு உடனே ஜுரீர் என்றது. என்னது, அந்த கமலாத்த மருமகள் அவ்வளவு பெரிய ஆளா? அவளுக்கு என்ன சமையல் தெரியுமா என்று கோபமாக கேட்டாள். மாமியார் உடனே தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல, எனக்கும் அதே கோபம்தான் வந்தது காவ்யா. ஆனா என்ன பண்றது, நம்ம வீட்ல அப்படி ஒரு சமையல் அமைஞ்சாத்தானே நான் வெளியில தலை நிமிர்ந்து பேச முடியும். எனக்கு தெரியும், உன்னோட சமையல் திறமைக்கு முன்னாடி அவளெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா நீதான் தலைவலின்னு சமைக்க மாட்டேங்கிறியே என்று ஏக்கமாகச் சொன்னார். காவ்யாவின் சுயமரியாதை சீண்டப்பட்டது. அத்தே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நான் சமைக்கிறேன். அந்த கமலாத்த மருமகள் காரக்குழம்ப விட 10 மடங்கு சுவையா வச்சு காட்டுறேன். இனிமே அவ உங்க முன்னாடி வந்து பெருமை பேசக்கூடாது என்று சவாலாகச் சொல்லிவிட்டு நேராக சமையலறைக்குள் நுழைந்து வெங்காயத்தை நறுக்கத் தொடங்கினாள். மீனாட்சி அம்மாளின் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. முதல் விக்கெட் அவுட். அடுத்து சின்ன மருமகள் ரம்யாவை நோட்டமிட்டார். ரம்யா காவ்யா சமையலறைக்கு ஓடுவதை பார்த்து ஸ்தம்பித்து நின்றாள். மீனாட்சி அம்மாள் மெதுவாக ரம்யாவின் பக்கம் திரும்பி, ரம்யா, என் மனசுல ஒரு பெரிய கவலைமா.
பக்கத்து வீட்டு கமலாத்த வீட்டு வாசல்ல போட்டிருக்க கோலத்தை பார்த்தேன். அவ்வளவு லட்சுமிகரமா இருக்கு. நம்ம வீடுதான் இந்த தெருவுலயே பெரிய வீடு. ஆனா வாசல் மட்டும் வெறிச்சோடி கிடக்குதேன்னு யோசிச்சேன். நீ என்னடா அண்ணா, உனக்கு கோலமே போடத் தெரியாதுன்னு சொல்ற என்று இழுத்தார். ரம்யா சற்றே தயங்கி, அத்தே, எனக்கு உண்மையாவே புள்ளி கோலம்லாம் வராதத்தே என்றாள். பரவாயில்ல ரம்யா என்று பெருமூச்சு விட்ட மாமியார், ஆனா உன்கிட்ட ஒரு கலை நயம் இருக்குடி. உன் கைக்கு ஒரு ராசி இருக்கு. நீ சாதாரணமா ஒரு வளைவு கோடு போட்டாலும் அதுல ஒரு அழகு இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, பக்கத்து வீட்டுக்காரி நம்ம வீட்டை பார்த்து சிரிக்கும் போது எனக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கு என்று சோகமாக கண்களை துடைப்பது போல நடித்தார். ரம்யாவுக்கு தாங்க முடியவில்லை. அத்தே, நீங்க கண் கலங்காதீங்க. யாரு கோலம் போட தெரியாதுன்னு சொன்னது? இப்ப பாருங்க, இந்த தெருவுலயே நம்ம வாசல் கோலம்தான் சிறப்பா இருக்கும் என்று சொல்லிவிட்டு அரிசி மாவு தூக்கை தூக்கிக் கொண்டு விறுவிறுவென வாசலுக்கு ஓடினாள். அன்று காலை 8 மணிக்குள் சமையலறையில் மணக்க மணக்க காரக்குழம்பும் ரசமும் தயாராகி இருந்தது. வாசலில் அழகிய புள்ளி கோலம் மின்னியது. மீனாட்சி அம்மாள் ஹாலில் உட்கார்ந்து நிம்மதியாக டீ குடித்துக் கொண்டிருந்தாள். தந்திரம் ஒரு நாள் வேலை செய்தது. ஆனால் தினமும் இதையே செய்ய முடியாதே. அதனால் மீனாட்சி அம்மாள் அடுத்த கட்ட பிளானை கையில் எடுத்தார். அடுத்த நாள் மாலையில் மீனாட்சி அம்மாள் ஹாலில் நடுநாயகமாக உட்கார்ந்து ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தில் ஏதோ தீவிரமாக எழுதி கொண்டிருந்தார். காவ்யாவும் ரம்யாவும் டீ குடித்துக் கொண்டே அதை கவனித்தார்கள். காவ்யா பொறுமை இழந்து, என்ன அத்தே, ரொம்ப தீவிரமா ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க, வீட்டு கணக்கு வழக்கா என்று கேட்டாள். மாமியார் நிமிர்ந்து பார்த்து நோட்டை அவசரமாக மூடுவது போல நடித்து, செச்சே, அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, இது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயமில்ல என்றார். ரம்யாவுக்கு ஆர்வம் தாங்கவில்லை. சொல்லுங்கத்தே, என்ன ரகசியம் என்று கேட்டாள். மாமியார் மெல்ல குரலை தாழ்த்தி, ஒண்ணுமில்லடி, எனக்கு வயசாயிடுச்சு. நாளைக்கு இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் உங்க 2 பேர் கைக்குதானே போகப் போகுது. அதான் வீட்டை எப்படி பிரிக்கலாம்னு யோசிச்சேன் என்றார். 2 மருமகள்களின் காதும் தீட்டிக் கொண்டன. வீட்டை பிரிக்கிறதா? அட, வீட்டை பிரிக்கிறதுனா சொத்தை பிரிக்கிறதில்லம்மா என்று சிரித்த மாமியார், வேலைகளை பிரிக்கிறது. நான் யோசிச்சு பார்த்தேன். காவ்யாவுக்கு சமையல்ல அவ்வளவு கை பக்குவம். அவ வச்ச குழம்ப என் பையன் சுந்தர் நேத்து தட்டு நிறைய சாப்பிட்டான். அவ சமையலறை பொறுப்ப முழுசா ஏத்துக்கிட்டா இந்த வீடு சுபிட்சமா இருக்கும். அதே போல ரம்யாவுக்கு வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதும் பராமரிக்கிறதும் நல்லா வருது. அவ வீட்டை பார்த்துக்கிட்டா லட்சுமி கடாட்சம் நிலைச்சு நிற்கும். ஆனா உங்களால முடியாதுன்னு நினைச்சுதான் யோசிக்கிறேன் என்றார். பிரியா உடனே குறுக்கிட்டு, யாரால முடியாது? அத்தை, சமையலற பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க. இனிமே சமையல பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். கால மதியம் இரவு 3 வேளையும் நான் பாத்துக்கிறேன் என்றாள். ரம்யாவும் சளைக்காமல், அத்தை, வீட்டை பராமரிக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, கோலம் போடுறதுன்னு எல்லா வேலையும் நான் பொறுப்பேத்துக்கிறேன். நீங்க ஓய்வு எடுங்க என்றாள். 2 மருமகள்களும் தங்களுக்குள் யார் சிறந்த பொறுப்பாளி என்று காட்டிக்கொள்ளும் போட்டியில் வீட்டின் முழு வேலைகளையும் தாங்களாகவே பிரித்துக் கொண்டார்கள். நாட்கள் கடந்தன. மீனாட்சி அம்மாள் எந்த அதிகாரமும் பண்ணவில்லை, யாரையும் திட்டவில்லை. ஆனால் வீடு தினமும் பளிச்சென்று இருந்தது. 3 வேளையும் சுடச் சுடச் சுவையான உணவுகள் தயாராகின. ஒரு நாள் இரவு மூத்த மகன் சுந்தர் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான். வீடு நறுமணத்தோடு சுத்தமாக இருந்தது. தட்டில் மணக்க மணக்க சாப்பாடு பரிமாறப்பட்டது. சுந்தர் ஆச்சரியத்தோடு, அம்மா, என்னம்மா விசேஷம்? கொஞ்ச நாளாவே வீடு அவ்வளவு அழகா இருக்கு. சாப்பாடும் பிரமாதமா இருக்கு. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களா என்று கவலையோடு கேட்டான். அப்போது சமையலறையிலிருந்து வந்த காவ்யாவும் ஹாலை துடைத்துக் கொண்டிருந்த ரம்யாவும் பெருமையோடு சுந்தரை பார்த்தார்கள். மீனாட்சியம்மாள் புன்னகைத்தபடி, இல்லப்பா சுந்தர், நான் இப்போ எந்த வேலையும் செய்யறதில்ல. என் 2 மருமகள்களும் தான் வீட்டை தாங்கி பிடிக்கிற தூண்கள். நான் சொல்லி செய்ய வைக்கிறத விட அவங்களோட திறமைய உணர்ந்து செஞ்சா எவ்வளவு அழகா செய்வாங்கன்னு எனக்கு இப்போதான் புரிஞ்சது என்று மருமகள் இருவரையும் கட்டிப்பிடித்துக் கொண்டார். அப்போதுதான் காவ்யாவுக்கும் ரம்யாவுக்கும் பொறி தட்டியது. மாமியார் தங்களை எந்த இடத்திலும் திட்டாமல் பாராட்டியே ஆசை காட்டியே அனைத்து வேலைகளையும் செய்ய வைத்து விட்டார் என்பது புரிந்தது. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். ஏமாந்து விட்டோம் என்ற கோபத்தை விட மாமியார் தங்களுக்கு கொடுத்த மரியாதையும் அன்பும் குடும்பத்தின் மீதான பொறுப்பும் தான் அவர்களின் மனதில் நிறைந்திருந்தது. அந்த கிராமத்து வீட்டில் மாமியாரின் புத்திசாலித்தனத்தாலும் அன்பான அணுகுமுறையாலும் சோம்பேறித்தனம் விலகி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக குடியேறியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க.
உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அழகான கிராமத்து கதைகள், நீதி கதைகள் மற்றும் குடும்ப அனிமேஷன் கதைகள் பார்க்க எங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சந்தோஷமாக இருங்கள்.